கையில அடிபட்டதே இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, சரியா போச்சு. லைட்டா வலி இருக்கு, பெயின் கில்லர் போட சரியாயிடும். ஆனா வாங்கண்ணா, அப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கண்ணா. தம்பி வாப்பா. அன்னைக்கு வந்தப்ப கோவமா கிளம்பி போயிட்ட, இப்போ அது வந்து காஃபி குடிச்சிட்டு போப்பா. அண்ணா வேணா அண்ணி கையால சாப்பிட்டு போறீங்களா? அண்ணி சமையல முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்த்த மாதிரி இருக்கும். இல்லம்மா, இவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனோம். ஏற்கனவே 2 நாள் லீவ் வேற போட்டேன். இப்பதான் போய் ரீஜாயின் பண்ணோம். போறப்பவே லேட்டா போக முடியாது, நான் அப்புறம் வரேனே. தம்பி, இது உங்க வீடு, எப்ப வேணாலும் வரலாம் போலாம். இவங்க 2 பேருக்கும் ஒரு அண்ணன் கிடைச்சிட்டதா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என் மூத்த மகன் கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். உள்ள வந்துட்டு போலாமே. இல்ல, உண்மையில எனக்கு டைம் இல்ல. நான் குழந்தைங்களை கூட்டு போறேன், அப்புறம் வரேன். சந்தோஷ் பேக். வா சந்தோஷ், வா மணி. என்ன அண்ணி, அண்ணன் நீங்க சொல்லியும் கேட்காம போறாரு. இப்படி எல்லாம் அசால்ட்டா விட்டுற கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ஆமா அண்ணி, எப்போ உங்க வீட்டுல சிதம்பரம் ஆட்சியே வேண்டாம், மதுரை ஆட்சியே இருக்கட்டும். அண்ணன் வர சொன்னாரு. உள்ள போய் பாருங்க, இருக்காரு. சரி வாசங்களா. அண்ணே அண்ணே, என்னது உள்ள யாரையுமே காணோம்? வெளியில இருக்கிற அல்ல கைகள்லாம் அண்ணன் உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. எங்க போய் தொலைஞ்சாங்க தெரியல. உனக்கு புண்ணியமா போகுண்டா. தயவு செஞ்சு இனிமேலாவது உருப்புற வழியா பாப்போம்டா. இது வரைக்கும் வீணா போனதெல்லாம் போதும். புத்தியோட பேசி எப்படியாவது இவர்கிட்ட வேலை வாங்கிடும்டா. கொஞ்சம் அடக்கி வாசிடா கணேசா. சகல என்னன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ், எப்படி பேசி எப்படி அசத்துற மட்டும் பாரு. வளவளன்னு பேசிட்டு இருக்கிறது. அம்மா தாயே மகாலட்சுமி. அக்கா, ராஜு உன்னதான் சொல்றான். ஆமா மகாலட்சுமி தாயே. ராஜு, என்ன ஒரு வாரமா தூக்கம் இல்லையா, இல்ல பசி மயக்கம் கண்ணை கட்டுதா? இவள போய் மகாலட்சுமின்னு சொல்ற? ஆமா, உங்களுக்கு பொறுக்காதே. தம்பி நீங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிளா, ஆரஞ்சா, சாத்துக்குடியா, வாட்டர்மெலனா? என்ன சாப்பிடுறீங்க? இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கா? அவங்க கேட்டா நான் போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள போ. இல்லங்க, வெயில்ல வந்திருக்காங்க. ஏய், உள்ள போடி. ஆரஞ்சு ஜூஸ். ராஜே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மூஞ்சி எல்லாம் நேருக்கு நேர் உத்து பார்த்தா 10 நாளைக்கு சோறு இறங்காது. என்னங்க சொல்றீங்க நீங்க? மகாலட்சுமியே மாரவேஷம் போட்டுட்டு நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க போய் நீங்க நில்றா. என்ன வேலையா வந்தியோ அதை மட்டும் பாரு. சும்மா சகல அண்ணன் கோச்சிட்டு போறாட்ல. அண்ணா, நாங்க 3 பேரும் இப்ப மணந்திருந்து இனிமேலாவது பொறுப்போட இருக்கணும்னு முயற்சி பண்றோம். அண்ணா, நீங்க தானே எங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்தணும். அண்ணா, எங்களுக்கு வேலை வேணும்னா. உங்களை பார்த்தா எனக்கு உங்க பிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களை நம்பலாமா? நம்பலாம். பதில் டக்குன்னு வரலையே. என்னடா யோசிக்கிறாரு? அண்ணா ரொம்ப யோசிக்காதீங்க அண்ணே. இப்போதைக்கு பெருசா ஒண்ணு வேலை சொல்லி விட முடியாது. ஒரு துணி கடையில சேல்ஸ் லைன்ல வேலை இருக்கு, அதுல வேணா சேர்ந்துக்கிறீங்களா? போதுண்ணே, நீங்க வர வேண்டாண்ணே. நீங்க சொல்லி அனுப்பலாம் மட்டும் போதுண்ணே. அங்க போய் உங்க பேரை காப்பாத்துவீங்க. என் பேரெல்லாம் நீங்க காப்பாத்த வேணாம், உங்களை நீங்க காப்பாத்தீங்க, அது போதும். இதான் கடையோட அட்ரஸ். கடை பிரமாதமா போயிட்டு இருக்கு. மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கிடைச்சா போதுண்ணே. அது மட்டும் இல்ல, சேல்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்சென்டிவ் அதிகமாயிட்டே இருக்கும். 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் இன்சென்டிவ் தருவாங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ணலாம். 10 லட்சத்துக்கு பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் இன்சென்டிவே கிடைக்கும். இது நல்லா இருக்கு அண்ணே. அப்ப 25 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணா 25,000 ரூபாய் கொடுப்பாங்கல்ல? ஆமா ஆமா, உங்க உழைப்புக்கு ஏத்த போனஸ் கிடைக்கும். 10க்கு சம்பளமும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். திறமை இருந்தா மாசம் 40-50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். மாசம் 40,000 ரூபாய். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நாங்க வரோம். தம்பி இருங்க, காஃபியாவது சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் அவங்க கிளம்பிட்டாங்க, நீ உள்ள போ. சாப்பிடு சாப்பிடு. 10 நாளைக்கு நிக்காம பேசி சகல வேலை தேடி போறோம். வெயில்ல எதுக்கு சகல காபி? அப்ப ஜூஸே கொண்டு வரட்டுமா? அவங்க தான் கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல, போடி அப்படியே ரிவர்ஸ்ல போடி. வேலை விஷயம் பேசியாச்சுல, கிளம்புங்க. மகாலட்சுமி அண்ணி ஜூஸ் தரேன்னு சொன்னாங்க அண்ணே. ஜூஸ் தானே, நான் பணம் தர, போற வழியில சாப்பிட்டு போங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. உங்க பேரை நாங்க இந்த வேலையில சேர்த்து கண்டிப்பா காப்பாத்துவோம். இங்க இருந்து கிளம்புங்கப்பா. பெரிய மனசு.
ஏய் இன்னும் நீ போலையா? போடி. பாத்தியா சகல எப்படி என் டேலண்ட் யாரை எங்க அடிச்சா விடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படி பேசல. சும்மா நான் வைஃபை புகழ்ந்து பேசுறதுக்கு வேலையும் கொடுத்து கை செலவுக்கு பணமும் கொடுத்தாருல. மனசாட்சியே இல்லாம பேசுறிய சகல. அந்த பொம்பளைய பார்த்து நீ மகாலட்சுமின்னு சொன்ன உடனே அவ புருஷனே அலறான் பாத்தியா? இதெல்லாம் ராஜதந்திர சகல. உனக்கு புரியாது. பாப்பலாம் சும்மா தொலை பேசாத. கார்த்தியை டார்கெட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ஒய்ஃபோட கார் பிரேக்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க கார் எடுத்துட்டு போனப்போ நம்ம அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்லையா? அவங்க பையன் மேல மோத போய் அண்ணன் அந்த பையனை காப்பாத்தி அண்ணனுக்கு அடிபட்டதுல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம். எவ்வளவு பிரச்சனை. வீட்டுக்குள்ளேயே வந்து கார் பிரேக்கா கட் பண்றானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்டா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா. அப்படி பாக்குற அவனும் பம்பிட்டு போறான். டேய் கார்த்திக் வைஃப் கார் பிரேக்க கட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னல. அந்த உருவம் இவன மாதிரி தான் இருந்துச்சு. என் அண்ணன் ஃப்ரெண்ட் தான். ஆனா இப்ப நம்பி அவங்க கிட்ட வேலைக்கு வச்சிருக்கான். புடிச்சேன்னு கேட்டு வந்துடுறேன். ஏ பாத்துடா. தம்பி தம்பி யார் பண்ணி யார் நீ? என்ன ஒரு நிமிஷம் தம்பி சொல்லுமா நில்லு. ஏய் உள்ள போ. ஏய் நில்லு. மேடம் பையன் மேடம் காப்பாத்துங்க மேடம் மேடம். சார் சார் மேடம் மேடம் காப்பாத்துங்க மேடம் மேடம் பாருங்க மேடம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல. என்னைய அடிக்குற? இது எங்க நிறுத்த சொல்றேன்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? எதுக்கு இப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து ஸ்டாஃப் அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிறானே தெரியல மேடம். அவன் பாட்டுக்கு அடிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமாயா? மேடம் Stop this nonsense. என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு ஹலோ இருக்கியா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இவன் என்ன பண்ணானா எதுக்கு துரத்திட்டு வரேன்னு கேட்காம ரவுடித்தனம் பண்றேன்னு சொல்றீங்க? நீ பட்ட பகல்ல என் ஆபீஸ்க்குள்ள வந்து என் ஸ்டாஃப் அடிச்சிட்டு இருக்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஐயோ மேடம் நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். அவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டுமே. அதுக்காக அடிப்பீங்களா? ஏதோ மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்ற ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. எங்க ஆபீஸ்க்குள்ள வரதுக்கே பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணும். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் ஸ்டாஃப் மேல கை வைப்ப? அவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும். அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏய் நிறுத்து. என்ன பேசிட்டே போற? உன் பையனுக்கு ஸ்கூல்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல. மேடம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசுறா மேடம். மேடம் உள்ள புகுந்து அடிச்சு மட்டும் இல்லாம உங்களை வாயை மூடி சொல்றா மேடம். ஏய் விடுங்க சார். இதுக்கு மேல கை நீட்டின நான் சும்மா இருக்க மாட்டேன். அசிங்கப்படுத்துவேன். வெளியே போ. கெட் அவுட். என்ன ஓவரா பேசிட்டு போறீங்க? உங்க ஆபீஸ்னா உங்களுக்கு கொம்பு முளைச்சிச்சா? ஒரு கிரிமினல் மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க தான் அசிங்கப்படணும். இதுல பெருமையா ஆபீஸ் ஸ்டாஃப்னு வேற சொல்றீங்க. அவர் கிரிமினல்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க வந்து எங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சவர் தானே? சட்டம் போலீஸ்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியணும்ல. எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ரொம்ப பேசுறீங்க. இவன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஏய் எதுக்கு என்ன பார்த்து ஓடுன? மரியாதையா சொல்லு. நீ தானே பிரேக்க கட் பண்ணி விட்ட? மேடம் போய் சொல்றா மேடம். நான் எங்க ஓடி வந்தேன்? நீ தானே துரத்தி வந்து அடிச்ச. மேடம் முதல்ல போலீஸ் சொல்லி மேல ஆக்ஷன் எடுங்க மேடம். ஏய் நான் மேல ஆக்ஷன் எடுக்கறேன்டா. என்ன சார் பண்றீங்க? இவனால தான் நீங்க பையனுக்கு மேடம் போய் சொல்றா மேடம். ஏய் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வா. யார் போய் சொல்றான்னு தெரிஞ்சிரும். விடுப்பா. இன்னொரு தடவை அவர் அடிச்சிட்டு இருந்தீங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். ஏதோ டீசென்ட்டான குடும்பத்தை ஆளு நினைச்சு பேசிட்டு இருந்தா நீ சும்மா சும்மா அவர் அடிச்சிட்டு இருக்க. உன் ரவுடி தனெல்லாம் வெளியில எங்க ஏய் நிறுத்து. ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஒரு ரவுடிக்கு என்ன பண்ணுவானோ அதை நான் பண்ண வேண்டி வரும். இவன் என்ன செஞ்சான்னு சொல்ல வரதை கேட்காத அறிவில்லாத நீங்களா டீசென்ட்? நான் ரவுடியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இங்கே அறிவு வேணும். நடந்ததே தெரியாம திரும்ப திரும்ப ரவுடின்னு சொல்லிட்டு இருந்த நான் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும். என்ன வேணாலும் நடக்கட்டும். நீ முதல்ல வெளியே போ. செக்யூரிட்டி இந்த ஆள் கைட்ட பிடிச்ச முதல்ல வெளியில தள்ளு. போறேன்.
அதுக்காக இந்த பொறுக்கியை சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. டேய், ஆபீஸ்ல இருந்துருவே நீ, வெளியில வந்தானே ஆகணும். அப்ப இருக்குடா உனக்கு. எங்க வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னங்க இது? பாத்ரூமுக்கு போனா ஒரு ஃபேன் இல்ல, வேர்க்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் கூட இல்ல. இன்னும் ஏங்க பழைய மாதிரியே வச்சிருக்கீங்க? வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாத்த மாட்டீங்களா? பாத்ரூமுக்கு ஃபேன், வெஸ்டர்ன் டாய்லெட்டா? பின்ன நம்பி வீட்ல எல்லா பாத்ரூமுக்கும் ஃபுல்லா ஏசி தான். இங்க ஒரு ஃபேன் கூட இல்ல. உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அப்படியே வேர்த்து கொட்டுது. இப்படி ஒரு வீட்ல வந்து ஃபேன், ஏசி எல்லாம் எதிர்பார்க்கலாமா? இருக்கிற வசதிக்கு ஏத்த மாதிரி பழகிக்கமா. என்னமோ போங்க. நான் ரொம்ப சௌகரியமா இருந்தே பழகிட்டேனா, அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வினோதினி, இப்பதான் உன் வாழ்க்கையவே நல்லபடியா வாழ தொடங்கியிருக்க. ஒரு மோசமான பொம்பளை கூட இருந்துட்டு இப்பதான் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள வாழ போற. முடிஞ்ச வரைக்கும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அதான் நல்லதுமா. இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணவே இல்ல. என்னால இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஃபேனை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தா ஃபேன்ல இருந்து அப்படியே அனல் காத்தா அடிக்குது. டிவி கூட இவ்வளவு டிவியா இருக்கு. படுக்கிறதுக்காவது தனி இடம் இருக்கா? ஒண்டி குடுத்தனத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு எப்படிங்க இருக்க முடியும்? தரையில உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. நான்லாம் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. ஜெய்ஹிந்த் விலாஸ்ல இருக்கும்போது கூட நான் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல. என்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. என்னம்மா சொல்ற? இவ்வளவு மனக்குறைய வச்சுக்கிட்டு என்னம்மா செய்ய போற? எனக்கும் அதான் புரியல. ஆனா என் புருஷன் இன்னைக்கு வேலைக்கு போயே ஆவேன்னு கிளம்பிட்டாரு. அவர் நல்லபடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுல பணம் சேர்த்து இவங்க வந்தாங்கன்னா எல்லாரையும் நான் கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கேன். வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா தனியாவது போயிடலான்னு இருக்கேன். என்னம்மா நீ? உன் வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ இப்படி சொல்ற? நான் ஒன்னும் அதை வேணான்னு சொல்லவே இல்லையே. இதை விட கொஞ்சம் பெரிய வீடா, இன்னும் கொஞ்சம் வசதியோட கொஞ்சம் சௌகரியமான வாழ்க்கைக்கு போகணும்னு தானே நினைக்கிறேன். நீங்க முன்னேறினா சந்தோஷம்தாம்மா. இப்பவே என்கிட்ட மூர்த்தி வந்து வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க நல்லா இருந்தா போதும். வீணா, 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 வீணா. ஐயோ, ஏங்க தடுமாறுறீங்க? உடம்புக்கு குடிச்சிருக்கீங்களா நீங்க? ரியலி சாரி செல்லக்குட்டி. சும்மா லைட்டா, கொஞ்சமா, லிட்டிலா, ஒரு ஃபுல்லா. ஐயோ, ஒரு ஃபுல்லா குடிச்சிருக்கீங்களா? அதுவும் பட்ட பகல்லையா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? உருப்படாம போறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? பொறுப்பா வேலைக்கு கிளம்பிட்டீங்கன்னு இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள என் நம்பிக்கையெல்லாம் பாழாக்கிட்டீங்க. ஐயோ செல்லக்குட்டி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் கூட நிஜமாவே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் அந்த படுபாவி பைய யாரு? கணேசன். அவன் தான் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி விட்டான். அவன் என்னத்த பண்ணி தொலைச்சான்? நீ என் தங்கம்ல, என் செல்லம்ல, என் ஜூஸ் குட்டி இல்ல. நான் சொல்றத பொறுமையா கேப்பல்ல. சொல்லி தொலைங்க. நானு ராஜு ரெண்டு பேரும் ஏகாம்பரத்தை மீட் பண்ணோம்னு நேத்தே முடிவு பண்ணோம்ல. அப்படி முடிவு பண்ண மாதிரியே போனோம். கூட வெனைக்குன்னு அந்த கணேசன் பையன் வந்து சேர்ந்துட்டான். நாங்க தான் எம்ஜிஆர் குரூப் ஆச்சு. எப்பவுமே பிரிய மாட்டோம்ல. 3 பேரும் ஒன்னாவே வேலைக்கு போலாம்னா அங்க போனோம். அந்த ஏகாம்பரமும் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். வேலைக்கு இடத்தையும் சொல்லி விட்டு கை செலவுக்கு 500 ரூபாய் பணத்தையும் கொடுத்து விட்டான். உடனே பாருக்கு போய் குடிச்சு தொலைச்சிட்டீங்களா? தப்பு, அதுதான் தப்பு. ஏகாம்பரம் பணம் கொடுக்கறப்பவே என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி கொடுத்தான்னு சொல்லி தொலைங்க. இதுல சஸ்பென்ஸ் வேறயா? போற வழியில வெயிலுக்கு எதமா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு. நாங்களும் சரின்ட்டு கிளம்பணும். வேலையில சேர்றோம், படிப்படியா முன்னேறோம், பெரிய ஆளாகிறோம்டா. 4 பேர் நம்மள மதிக்கணும்டா மூர்த்தி. வெயில் போட்டு கொள்ளுதுடா. இதுல நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் புடிச்சு ஏறி நுங்கம்பாக்கம் போய் அங்க திருப்பி இறங்கி நடந்து அந்த ஆளை பார்த்து ஐயோ என்னால முடியாது சகல. ஏகாம்பரம் வீட்டுல இருந்து ஒரு தடவை தான் தாண்டி வந்திருக்கிறோம். அதுக்குள்ள இப்படி புலம்புற? சகல, கையில 500 ரூபாய் இருக்குல்ல, ஆட்டோ புடிச்சு போயிடலாம் சகல.
கையில காசு இருக்குதே, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலாம்னு நினைச்சா நீங்க என்ன சகல? ஆட்டோக்கு 100 ரூபாய் போனாலும் மிஞ்சி 400 ரூபாய் இருக்குல்ல, கூடிஸ் குடிச்சு போலாம். வர வர நீ ரொம்ப சொகுசாயிட்ட சகல. சரி சரி வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். டேய், டேய், டேய். இதுக்கு எதுக்கு 3 பேரு? இதோ இருக்கிற கடைக்கு நான் போயிட்டு வர மாட்டேனா? எதுக்கு 3 பேர் போணும்? டேய் நீ போய் வெயிட் வாடா, நம்ம குஷ்டு இங்க இந்த ஆட்டோ புடிச்சு போயிடலாம். இந்தாடா. டேய் கூலிங்கா? கூலிங் இல்லாமலையா? கூல் ட்ரிங்க்ஸ்னா கூலா தான் வாங்கிட்டு வரணும் போ. சரி ஓகே. போடா லூசு. சகல உன் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு சகல. சகல வெயில் ஓவரா இருக்கு. சகல எப்படியாவது இந்த வேலையில சேர்ந்து நாமளும் 4 காசு சம்பாதிக்கணும். நமக்கும் பொறுப்பு இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் சகல. ஆமா சகல, வாழ்க்கையில முக்காவாசி நம்ம வெட்டியா தான் இருந்திருக்கோம். யாருக்கு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துட்டோம். இனிமையாவது உழைச்சி கரெக்டா வாழணும் சகல. வைராக்கியம் மட்டும் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடும் சகல. நம்ம நினைச்ச மாதிரியே கூலிங்கா கிடைச்சிருச்சு. ராஜே இந்தா. என்ன மச்சி? என்ன அது? கூல் ட்ரிங்க்ஸ். எந்த ஊர்ல? கூல் ட்ரிங்க்ஸ்னா நம்ம பாசையில இதுதானடா. முட்டாள் மனுஷனாடா நீ? இப்பதானே உருப்படணும்னு பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள உருப்படாததுக்கு வெளியே காட்டுற. என்ன மச்சி கோச்சுக்கிற? டேய் மடையா, நாங்க கேட்டது கூல் ட்ரிங்க்ஸ் தான். இத குடிச்சிட்டு போய் எப்பற வேலை கேக்குறது? சாரி ராஜே, வெயில் வேற இந்த அடி அடிக்குதா. வெயிலுக்கு நீ நான் மூர்த்தி இதைத்தான் குடிப்போன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? இதை திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கடா. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஓரங்கட்டி ஆகணும். இப்படி குடிச்சு குடிச்சு தானே நாம நாசமா போனோம். மறுபடியும் இதே கொண்டாந்து நீட்டுற. உருப்புற வழியா பார்க்க மாட்டியா நீ? என்ன மச்சான், அட இதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான்டா மச்சான். இதுல என்ன பெரிய போதை வந்துட போகுது? நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி தான்டா. அதுக்காக இத குடிச்சிட்டு வேலை கட்டு போய் நிக்க சொல்றியா? மனுஷன்னா வாழ்க்கையில லட்சியம்னு ஒண்ணு வேணும், உருப்படணும்னு ஆர்வம் வேணும், ஆசை வேணும், வெறி வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தானே நாம விழுந்துடுறோம். அதனால தான் வாழ்க்கையில நாம உயரவே முடியல. இத முதல்ல தொலைச்சு தலை முழுகணும். ஏண்டா மனுஷனாடா நீ? 130 ரூபாடா இது. இதை இப்படி நீ வீணா உடைச்சு போடுறதுக்காக வேணா வேகாத வெயில நடந்து போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப என் உழைப்புக்கு இங்க மரியாதை கிடையாது, அவ்வளவுதானே? சகல இந்த தரையில போட்டு உடைச்சு என்ன பண்ண போற? மண்ணோட மண்ணா போயிட போகுது. அப்படியே கொஞ்சமா சிப்பு சிப்பா குடிச்சேன்னு வை, அப்படியே இந்த அடிக்கிற வெயிலுக்கு நைஸா வயிற்றுக்குள்ள மெதுவா இறங்கும். அப்படியே உள்ள இருந்து லைட்டா ஒரு ஜில்லுன்னு கூலிங் வரும். அதோட ரோட்ல நடந்தேன்னு வை, சும்மா வெயிலே தெரியாது சகல. புறானூல அதுவும் கரெக்ட் தான். மச்சான் ராஜ் எவ்வளவு கரெக்டா பேசுறான் பாத்தியா? அவன் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அதான் வாழ்க்கையில பொறுப்பா இருக்கணும்னு பேசணும்ல. கையில இருக்கிற ஒவ்வொரு பைசாவையும் வீணாக்காம இருக்கணும் இல்லையா? எடுத்த எடுப்புலயே 130 ரூபாய் சரக்க நடுத்தரில் போட்டு உடைச்சா என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்பு வேணா, ஒரு கடமை உணர்ச்சி வேணா. அப்படியா சொல்ற? ஆமா சகல. மச்சான் இந்த பாட்டில பாரு, கூலிங்கா இருக்கிறதால இந்த பாட்டிலுக்கு வேத்த மாதிரியே இருக்கு. அப்படியே என்ன குடி குடின்னு கெஞ்சற மாதிரியே இருக்குடா. ஆமா சகல. கணேசா வீணா போற சரக்கு வயிற்றுக்குள்ளையாவது போட்டுட்டா. என்ன சகல சம்பிரதாயத்துல மறந்துட்டியா? வீரோட நிறுத்திக்கலான்னு தான் பார்த்தோம். அந்த படுபாவி கணேச ஒரு ஃபுல்ல தூக்கி வெளியே வச்சான். வாங்கின சரக்க வீண் பண்ண முடியுமா? உலகத்துக்கு அது நஷ்டமாயிராது. அதான் அங்கேயே ஓபன் பண்ணி 3 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஏய் யாருக்கு பொறுப்பு இல்ல? ஸ்டெடியா ஏகாம்பரம் சொன்ன இடத்துக்கு போனோம், வேலையும் கேட்டோம். மரியாதை இல்லாத பையன் எங்களை பார்த்து குடிகார பயலுலா உங்களுக்கு வேலையும் இல்ல ஒண்ணு இல்ல வெளியே போங்கடான்னு துரத்தி விட்டோம். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? ஐயோ 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 ஐயோ! எங்க போறது என்ன பண்றதுன்னு திக்கு தெரியாம நின்ன. எங்க சுத்தினாலும் எங்க வேதனைப்பட்டாலும் பொண்டாட்டியோட மடிதானே ஆறுதல். அதான் உன்னை தேடி வந்த வினோ. அட பாவமே, உங்களை நம்பி நான் என்னென்னலாம் கனவு கண்டு வச்சிருக்கேன், அத்தனையும் நாசம் பண்ணிட்டீங்களே. இனிமே நீங்க அவ்வளவுதான், தேற மாட்டீங்க. என் கனவுல நாசம்